இதை பாருமா, நான் என் டியூட்டியில் கரெக்டாக இருப்பேன். என்கிட்ட சென்டிமெண்ட்டாக பேசுறதோ இல்லை எமோஷனலாக பேசுறதோ வேலைக்கு ஆகாது. எல்லா இடத்துலையும் நான் ரூல்ஸ் பிரகாரம் தான் நடப்பேன். மற்றவங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு தான் நினைப்பேன். உனக்கு நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சார் 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 ப்ளீஸ் சார் கன்சிடர் சார். ப்ளீஸ் சார். நான் எடுத்த எல்லா முயற்சியும் வீணா போயிடுச்சு. எங்க அம்மாவுடைய வேட்பு மனுவை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? அண்ணா, இப்ப நான் என்ன பண்றது சொல்லுண்ணா. அண்ணா சொல்லுங்க, நான் இப்ப என்ன பண்றது? சக்தி, அழாத சக்தி. எந்திரி, வா போலாம். வா சக்தி. ஏதாவது பண்ணலாம் சக்தி. வணக்கம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா மண்டல தேர்தல் அலுவலகத்துக்கு வந்திருக்கோம். மீனாட்சி அம்மாவோட வேட்பு மனு ஏற்கப்படுமா இல்ல தள்ளுபடி ஆகுமா, இந்த தலைப்புல தான் நாம பேசிட்டு இருக்கோம். எலெக்ஷன் ஆபீசர் அலுவலகத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நடக்க போற என்கொயரிக்காக அரசாங்க தரப்புல சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க. மக்களும் இப்ப வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள சில பேர்கிட்ட பேசலாம் வாங்க. சார் ஒரு நிமிஷம். சொல்லுமா. இன்னைக்கு என்ன ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்கறீங்க? மீனாட்சி வேட்பு மனுவை ஏத்துப்பாங்களா இல்ல ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. வேட்பு மனுவை முன்மொழிஞ்சவங்க திடீர்னு பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு மனசுக்கு திக்கு திக்குன்னு இருக்குதுங்க. வரமா. அடுத்து வரவங்க கிட்ட நாம கேட்போம். மேம் ஒரு நிமிஷம். நீங்க என்ன சொல்றீங்க? மனுவை தள்ளுபடி பண்ணுவாங்களா இல்ல ஏத்துப்பாங்களா? மீனாட்சி வீட்ல பணம் பிடிபட்டதா சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். ரங்கநாயகி அம்மா வந்துட்டாங்க, அவங்க கிட்டே விசாரிக்கலாம் வாங்க. மேடம் மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம். ஒரு நிமிஷம் மேடம். மேடம், இன்னைக்கு எந்த மாதிரி முடிவு வரும்னு எதிர்பார்க்கறீங்க? சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். மீனாட்சியோட வேட்பு மனு தள்ளுபடியாகும். இந்த முடிவை தான் நான் எதிர்பார்க்கிறேன். அது எப்படி மேம் உறுதியா சொல்றீங்க? வேட்பு மனு முன்மொழிஞ்சவங்களை எல்லாம் மிரட்டி இருக்காங்க. ஓட்டர்ஸ்க்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அவங்க மனு கண்டிப்பா தள்ளுபடியாகும். மேடம் ஒரே ஒரு क्वेश्चन, இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இல்லங்க, மன்னிச்சுக்கோங்க. எதனாலும் சரி என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் மேடம், மேடம். மேடம் ஒரே ஒரு மேடம், question. மேடம், மேடம், please, ஒரே ஒரு மேடம், கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க மேடம். நில்லுங்க மேடம், மேடம். மேடம், கொஞ்சம் இருங்க மேடம். மேடம் மேடம் ஹலோ, இல்ல மேடம், 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 நில்லுங்க. ஒரே ஒரு மேடம், நில்லுங்க. disturb பண்ணாதீங்க. நில்லுங்க, disturb பண்ணாதீங்க. போங்க. பின்னாடி பின்னாடி வாங்க. போங்கப்பா. போங்க. மீனாட்சிக்கு எதிராக சாட்டி சொல்ல போறாங்களே, அவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? அத்தை வந்துட்டாங்க அத்தை. அங்க பாருங்க, கார் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை நேத்துல இருந்து அவனுங்களுக்கு ஊத்தி கொடுத்து புடிச்சு வச்சிருக்கோம். இந்த ஆபீசர் வந்ததும் பாருங்க, இவனுங்க மீனாட்சிக்கு ஆப்பு வச்சிருவானுங்க. இங்க இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா மீனாட்சியோட வேட்பு மனு
வருஷமா அன்ன போஸ்ட்ல ஜெயிச்சிட்டு இருந்த ரங்கநாயகி அம்மாவை எதிர்த்து இந்த தடவை முதல் முறையா மீனாட்சி அம்மா களத்துல இறங்கியிருக்காங்க. ஆனா அவங்களோட வேட்பு மனு தள்ளுபடி ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. என்னம்மா? அம்மா, இதுக்கு மேல நம்ம லேட் பண்ண வேணாமா? சக்தியை நேரா அங்க வர சொல்லிடலாம். இப்ப நாம கிளம்பி போயிடலாமா? நீ காலேஜ் போயிட்டு சரண்யா பாப்பாவை பார்த்து சரியா? போயிட்டு வரமா? சரிங்க, பார்த்து போங்க. என்னடி புஷ்பா இன்னும் வரவே இல்ல? மா வந்துருவாங்க. ஏய், புஷ்பா வந்துட்டாடி. வாயா. மீனாட்சிக்கு கட்டம் கட்டிட்டோம். இனிமே அவளால இந்த எலெக்ஷன்ல மட்டும் இல்ல, உங்க முன்னால கூட நிக்க முடியாது. நீ சொல்ற மாதிரி நடக்கும்ல? கண்டிப்பா. மீனாட்சி அம்மா வந்துட்டாங்கல்ல? சொல்லுங்க. உங்களோட வேட்பு மனுவை தள்ளுபடி செய்ய போறாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நியாயம் என் பக்கம் இருக்கு. இதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். உங்க வீட்ல இருந்து லட்சக்கணக்கான பணம் பறிமுதல் பண்ணாங்க, அத பத்தி என்ன சொல்றீங்க மேடம்? அது என்னோட பணமே இல்லைங்க. நான் ரோட்ல டிஃபன் கடை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட லட்சக்கணக்குல எப்படி பணம் வரும்? இந்த தேர்தல்ல நீங்க நிக்கிறதுக்கு காரணம் என்ன மேடம்? தனிப்பட்ட விரோதமா இல்ல மக்களுக்காகவா? இப்போ நாங்க எங்க அம்மா மேல சுமத்தப்பட்டிருக்க குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வந்திருக்கோம். அந்த விசாரணை எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க கேள்விக்கு பதில் சொல்றோம். வாமா. மேடம் 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 இன்னும் ஒரே ஒரு கேள்வி. நில்லுங்க மேடம். மேடம் மேடம், இன்னும் ஒரே ஒரு கேள்வி. மேடம் மேடம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தள்ளி நில்லுங்க. என்ன இட்லி கடைக்காரமா? நிறைய ஆளுங்க கூட்டமா இருக்காங்களே, இட்லி அவிச்சிட்டு வந்தா நல்லா காசு பார்க்கலான்னு வந்தீங்களோ? சும்மாரு. ரோட்டோரத்துல இட்லி கடை போட்டு பொழப்ப நடத்துற நீ பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆகணுமா? முதல்ல அந்த மாதிரி நினைப்பு உனக்கு வந்ததே ரொம்ப தப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆப்பு வைக்கிறோம் பாரு. ஹலோ, இங்க வச்சு எதுவும் சொல்ல முடியாது. ஸ்டேஜுக்கு வாங்க. சார் உங்க
உங்ககிட்ட ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் கேட்கல சார். ப்ளீஸ் சார். சார் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம். சார் ப்ளீஸ் சார். சார் பதில் சொல்லிட்டு போங்க. இங்க மீனாட்சிங்கிறது யாரு? நான் தான் சார். நீங்க தானே ரங்கநாயை எதிர்த்து மனு தாக்கல் பண்ணது? ஆமா சார். உங்க மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு நிரூபணமாச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க வேட்பு மனுவை நான் தள்ளுபடி செஞ்சிருவேன். அதை கொடுங்க. உங்களுக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை நான் படிக்கிறேன், கேளுங்கம்மா. வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக உங்க வீட்டுல 10 லட்சம் ரூபாய் பதுக்கி வச்சிருந்தீங்க. அதை பறக்கும் பட கண்டுபிடிச்சு பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இல்ல சார். அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க வேட்புமனு தாக்கல் பண்றப்ப வழிமொழிஞ்சாங்கல்ல, அவங்களை நீங்க மிரட்டி தான் அப்படி பண்ண வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. இல்ல சார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க என்னமா பதில் சொல்ல போறீங்க? இதெல்லாம் ஏத்துக்கிறீங்களா இல்ல மறுக்கிறீங்களா? இந்த குற்றச்சாட்டு எல்லாத்தையும் நான் மறுக்கிறேன் சார். என் வீட்ல 10,000 ரூபாய் கூட இல்ல. யாரோ என் பொண்ணு வண்டியில 10 லட்சம் ரூபாய கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என்ன மாட்டி விடணும்னு திட்டம் போட்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. வேட்பு மனு தாக்கல் செய்யறப்ப என்ன முன்மொழிஞ்சவங்க வழிமொழிஞ்சவங்க எல்லாரும் அவங்க முழு மனசோட தான் செஞ்சாங்க. நான் யாரையும் கட்டாயமும் படுத்தல, மிரட்டவும் இல்ல. அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கு மேலயும் எதுக்கு சார் வெயிட் பண்றீங்க? மீனாட்சியோட மனுவை தள்ளுபடி செஞ்சாச்சுன்னு அதிகாரப்பூர்வமா சொல்லிடுங்க. மீனாட்சி மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் நான் தீவிரமா பரிசீலனை பண்ணி பார்த்தேன். என்னோட பரிசீலனையின் முடிவுல என்னோட முடிவை நான் சொல்றேன். மீனாட்சியோட வேட்பு மனுவை நான் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க. அண்ணிடா, சார், உங்க முடிவை சொல்றதுக்கு முன்னாடி என்னோட தரப்பு விளக்கத்தையும் நீங்க கேட்டாகணும். ஒரு நிமிஷம். ஏ சக்தி, அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. அதான் விசாரணை எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, தீர்ப்பே சொல்ல போறாரு. இந்த நேரத்துல வந்து குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு பாக்குறியா? ஹேய், இந்த விஷயத்துல நீ தலையிடாத பூஜா. சார், பணம் இருந்தது என்னுடைய வண்டியில சார். அதை வச்சுதான் எங்க அம்மாவை நீங்க கேள்வி கேக்குறீங்க. அதனால என் தரப்பு விளக்கத்தை நீங்க கண்டிப்பா கேட்டே ஆகணும் சார். அது மட்டும் இல்ல சார், அந்த பணம்
எப்படி என் வண்டிக்கு வந்துச்சுங்கிற ஆதாரம் என்கிட்ட இருக்கு சார். என்னமா ஆதாரம் இருக்கு? என் வண்டியில ஒரு ஆள் வந்து பணம் வைக்கிறாரு. அது அங்கிருந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். அந்த ஃபுட்டேஜ் இப்போ என்கிட்ட இருக்கு சார். தெரியலையே சார், இந்த செல்ல தான் சார் அந்த ஃபுட்டேஜ் இருக்கு. சொல்லுங்க விமல். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டேன் மேடம். அதை சொல்ல தான் உங்களுக்கு கால் பண்ணேன். தேங்க்ஸ் விமல், ரொம்ப தேங்க்ஸ் விமல். அந்த ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் மேடம், பார்த்துருங்க மேடம். ஓகே விமல், நீங்கள் இப்போ செஞ்சிருக்கிற உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நான் இப்போவே போய் ஆஃபீஸர் கிட்ட காட்டுறேன். தேங்க்ஸ் விமல், பாய். சார், அந்த ஃபுட்டேஜ் என் ஃபோனில் தான் சார் இருக்கு. நீங்கள் வேணால் ப்ளே பண்ணி பாருங்க சார். எல்இடி ஸ்கிரீன்ல அதை ப்ளே பண்ணுங்க. சார், என் வண்டிக்குள்ள பணம் எப்படி வந்துச்சுன்னு இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னையா இது? எனக்கே என்னன்னு புரியல புஷ்பா. போயா உன்னை நம்ப நான் போறேன். இல்லைங்க, இதை நாங்க நம்ப மாட்டோம்ங்க. இவளே ஒரு ஆளை செட் பண்ணி பணத்தை வைக்கிறா. இதை இவளே சிசிடிவி கேமராவில் ஷூட் பண்ணியிருக்கா. இதெல்லாம் நீங்க ஆதாரமா ஏத்துக்கிற கூடாதுங்க. எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவளை பெத்த தகப்பனே நான் தாங்க. அவ எப்படிலாம் கோல்மால் வேலை பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியுங்க. அவ மட்டும் இல்லைங்க, இந்த போட்டி போடணும் நிற்கிறாளே மீனாட்சி, அவ புருஷனே நான் தாங்க. அம்மாவும் பொண்ணும் எந்த நேரத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. எலெக்ஷன்ல நிக்காதேன்னு நான் சொன்னதுக்கு என் மேல கரைச்சினை ஊத்தி அப்படி கொல்ல பார்த்தாங்க. இப்ப நான் பெத்த இந்த விளங்காத மக ஒரு பொய்யான வீடியோவை கொண்டு வந்து உங்க எல்லாரையும் ஏமாத்த பாக்குறாங்க. ஐயோ, இவளையெல்லாம் நம்பாதீங்க. இந்த மீனாட்சியோட வேட்புமனுவை முதல்ல தள்ளுபடி பண்ணுங்க சார். இவ சொல்றதை ஏத்துக்காதீங்க சார். மீனாட்சியோட வேட்பு மனுவை தள்ளுபடி பண்ணுங்க சார். அவங்க நம்ப மாட்டாங்க, பரவாயில்ல சார். இப்போ ரெண்டாவதா ஒரு வீடியோ காட்டுறேன் சார், அதை அவங்க பார்க்கட்டும். சார், நெக்ஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணுங்க சார்.